ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அடுத்த ஆர்பிட்ரியம்ல வரக்கூடிய பாசிபிளான ஹேட்ராப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ஆர்பிட்ரியம்ல ரெண்டு செயின்ஸ் இருக்குது. ஒன்னு ஆர்பிட்ரியம் 1, இன்னொன்னு ஆர்பிட்ரியம் நோவா அப்படிங்கிறது. ஆர்பிட்ரியம் நோவா பாத்தீங்கன்னா பிரத்யேகமா கேமிங், மெட்டாவர்ஸ், பெரிய பெரிய சோஷியல் டிஆப்ஸ்க்காக பில்ட் பண்ணப்பட்ட ஒரு செயின் ஆர்பிட்ரியம் ஃபவுண்டேஷன்னால. இப்போ அது மெயின்நெட் ஃபேஸ்ல தான் இருக்குது. ஆர்பிட்ரியம் 1க்கு பாத்தீங்கன்னா ஏஆர்பி அப்படிங்கிற கவர்னன்ஸ் டோக்கனா ரீசெண்டா மார்க்கெட்ல லான்ச் ஆயிருந்தது. அந்த டைம்ல ஆர்பிட்ரியம் 1 யூசர்ஸ்க்கு பெரிய லெவல்ல ஹேட்ராப் கிடைச்சிருந்தது. எனக்குமே ஒரு டீசென்டான அமௌண்ட் கிடைச்சிருந்தது. அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம். இப்போ ஆர்பிட்ரியம் நோவா பாத்தீங்கன்னா அதுவுமே $120 மில்லியன் மேல இப்போ வரைக்கும் ஃபண்டிங் ரைஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் பிளாக் செயின் ப்ராஜெக்ட். இந்த பர்டிகுலர் பிளாக் செயினுக்கு ரீசெண்டா ஆர்பிட்ரியம் ஃபவுண்டேஷன் நோவே அப்படிங்கிற ஒரு டோக்கனும் மின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பாசிபிளா இதுவுமே சீக்கிரமா ஆர்பிட்ரியம் நோவாக்கு ஒரு கவர்னன்ஸ் டோக்கனா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதுல நம்மளுக்கு பெரிய அளவுல ஹேட்ராப் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம். மை பிரதர், இட்ஸ் நாட் a joke பிரதர். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபண்டிங் போயிருக்குது. ஆர்பிட்ரியம் ஃபவுண்டேஷனோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. மெயின்நெட்டில் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய லெவலில் செலவு வைக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு $100 $200 இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேஸுக்கு மிஞ்சி போனால் $5 to $8 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன ஒரு சில ப்ராசஸ் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஈஸியாக இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணணும். லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. இப்போ ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ் அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நம்ம சேனல் ஹேட்ராப் வீடியோஸ் நிறைய போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் உங்கள் சைட்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸ்க்ரால் ஜிபிகேக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய லைக்ஸ்லாம் கிடச்சிருந்தது. இந்த வீடியோக்கு மல்டிபிள் லைக்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்க் நெட் அப்புறமா இன்னும் நிறைய ஹேட்ராப்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா chainlist.org அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற எல்லா சைட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்க நல்லாயிருக்கும். இது ஆட் டு மெட்டாமாஸ்க் கொடுத்துக்கோங்க. உங்களோட மெட்டாமாஸ்க் பாப்பப் ஆகும். அதில் அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா இந்த செயின் ஜஸ்ட் ஈஸியாக ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டோடனே உங்களால் உங்களோட மெட்டாமாஸ்கில் பார்க்க முடியும். இது நோவா, ஆர்பிட்ரியம் நோவான்னு இப்படி தான் காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட எத்தேரியம் மெயின்நெட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் தேவை. அதனால உங்களோட மெட்டாமாஸ்க்கை கொஞ்சம் ஃபண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நானுமே கொஞ்சம் ஃபண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக கூட தேவைப்படாது. மேபி ஒரு $100-200 இருந்தால் கூட போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ நம்மளோட எத்தேரியம் மெயின்நெட்டில் இருக்கு இல்லையா, அதை ஆர்பிட்ரியம் நோவா செயினுக்கு மாற்றணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். நான் $1000 அரௌண்ட் இருக்கனால நான் அந்த அமௌண்ட் வச்சு பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஃப்ரம் எத்தேரியம் மெயின்நெட் டு ஆர்பிட்ரியம் நோவான்னு கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரியம் 1லேருந்து ஆர்பிட்ரியம் நோவாக்கு மாத்திர ஆப்ஷன் இல்லை. அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபீஸே பெருசாக செலவாகாது. ஸ்டில் இதுலேயுமே நம்மளுக்கு $1 or $2 அப்படி தான் போக போகுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா 0.54 பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரியம் நோவாக்கு மூவ் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோடனே $1 $2 மட்டும் ஆர்பிட்ரியம் நோவாவில் வச்சுக்கிட்டு மற்ற ஃபண்ட்ஸ் உடனே கூட மெயின்நெட்டுக்கு கொண்டு போயிடலாம். இந்த பிரிட்ஜ் மூலயமா பண்ணால் 7 நாள் 8 நாள் ஆகும். அது நான் எப்படி உடனே எடுத்துகிட்டு போகிறதும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, மூவ் ஃபண்ட்ஸ் டு ஆர்பிட்ரியம் நோவான்னு கொடுத்துக்கிறேன். கேஷ் பார்த்தீங்கன்னா $2 கிட்ட செலவாக போகுது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ உடனே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். சாரி, 15 மினிட்ஸ் ஆகும் கைஸ். இது மேபி ஆர்பிட்டர் வச்சு பண்ணோன்னா ஒரு சில நிமிஷத்துலேயே கூட முடிஞ்சிடும். இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், வெப்சைட்டில் காட்டின மாதிரி 15 மினிட்ஸ் ஓவரால் இந்த ப்ராசஸ் எடுத்துக்கிச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ப்டெக்ஸ்னு ஆர்ஸ்வாப்னு ஒன்று இருக்குது. அதில் போய் ஸ்வாப்பிங் அப்புறமா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுலாம் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில என்எஃப்டி 1 இல்லை 2 $1 இல்லை $6 அப்படி ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆர்பிட்ரியம் நோவா செயின் இந்த மாதிரி தான் இருக்கும். டோஃபு NFT அப்படி.comனு அதை போய் ஆர்பிட்ரியம் நோவான்னு கொடுத்துக்கிட்டு உங்களோட வேலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்கு பாப்பப் ஆகும். பாப்பப் ஆனோடனே உங்களோட எந்த வேலெட்டோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் இதில் இருக்கிறதே சீப்பான NFTs ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கா, அதில் போய் வியூ ஆல்னு கொடுத்துட்டு 30 டேஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் இதோட ஃப்ளோர் ப்ரைஸ்லாம் காட்டும். ஃப்ளோர் ப்ரைஸில் இருக்க NFT தான் வாங்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டிக்கில் இருக்கிற NFTயை வாங்கிக்கோங்க. மேபி அது ப்ரைஸும் ஏறலாம். அப்படி இல்லைனா இது அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது வேல்யூபிளாக இருக்கலாம். இல்லை ஏதாவது கான்ட்ராக்ட் கூட நம்மளுக்கு மிஸ்யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்கேம் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் மேபி நீங்கள் இந்த டிக் போட்டிருக்கிறதா பார்த்துக்கோங்க. அண்டு வால்யூம் இருக்கிறதா
சின்னதாக வாங்கினீங்கன்னா மேபி அது நாளை பின்ன அது நம்மளுக்கு ஒரு வேல்யூவேஷனாக கூட வந்து வளர்ந்து வந்து நிற்கலாம். ஓகேங்களா? சரி, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோவா மஷ்ரூம் இல்லைனா நீங்கள் இந்த $1.5 இருக்க இதுவுமே வந்து வாங்கிக்கலாம். எது கம்மியாக உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ அதை வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இது வாங்கலான்னு இருக்கேன். இது வந்து எது வாங்க போகிறோமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து போயிட்டு லோ டு ஹைன்னு வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இது பிட்டுன்னு வந்து கொடுத்துக்கோங்க. பிட்டுன்னு கொடுத்துட்டு இந்த ப்ரைஸ் தான் நம்ம பே பண்ணி வாங்க போகிறோம். அரௌண்ட் அந்த காட்டின ப்ரைஸ் தான் $2 $1.5 சைன் வந்து கொடுத்துக்கிறேன். டோன்ட் டாஸ்க் அகைன். ஸோ மினிமம் பிட் ப்ரைஸ் இது தானா $3 வந்து காட்டுது. உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள். சரி, எதுக்கு $3 வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாட்டஸ்ன்னு இருக்குல்ல இதுவுமே வந்து பண்ணிடுவோம். $1.5 தான் இது. பிட்டுன்னு வந்து கொடுக்குறேன். பிட்டு $2 கிட்ட இருக்குது. ஸோ $2 இது வந்து சும்மா மேபி நம்மளுக்கு ஆட்ராப் வரும் தான் இதெல்லாம் வந்து பண்ணுறது. இந்த ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்ற காரணம் இல்லை. அண்டு நெக்ஸ்ட்டு இது வந்து ஒன்ஸ் இது வந்து வாங்கிட்ட உடனே நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்வாப்பிங் இது தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிச்சு. ஆப் ஸ்வாப்பில் போய் கனெக்ட் வேலட்னு வந்து கொடுத்துட்டு மெட்டாமாஸ்க்னு வந்து கொடுத்துக்குறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்வாப்னு வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து USDC வந்து மாட்டிக்கலாம். நீங்கள் வேணால் $1 $2 கூட வந்து மாற்ற தான் மாட்டிக்கலாம். எனக்கு ஓகே அப்படிங்கிறனால நான் ஒரு $51 வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு லிக்விடிட்டி பூலும் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபீஸ்லாம் வந்து கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் வந்து போகுது, மினிமல் ஃபீஸ். ஸோ லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் லிக்விடிட்டி ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல எத்தேரியம், இந்த இடத்துல USDC மேக்ஸு. இதில் நான் வந்து எனக்கு ஓகே தான், கொஞ்ச நாள் அப்படியே இதில் இருந்தால் கூட ஓகே தான். நீங்கள் $50 உங்களால் முடியலன்னா $1 இல்லை $1/2 கூட உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். அப்ரூவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்ளை வந்து கொடுக்கணும். இப்படி தான் லிக்விடிட்டி ஆட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ லிக்விடிட்டி ஆட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், லிக்விடிட்டி ஆட் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து காட்டும். இது காட்டுதோடனே பயந்துடாதீங்க. இங்கே தான் நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. ஷேர் ஆஃப் பூல் வந்து 0.03. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் கூட மேபி ஃப்யூச்சரில் வந்து வந்துச்சுடானா இந்த லான்ச் பேட்லாம் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சேல்லாம் கூட இதை வந்து போயிட்டுருக்கோம். இதை பற்றி இது சும்மா நம்ம வந்து பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்காக தான், ஆர்பிட்ரியம் நோவாவில் நம்மளுக்கு மேபி வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். சும்மா வந்து இதெல்லாம் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணுங்கள். என்டர் அப் ஆர் டவுன்லாம் கேட்குது இல்லை இந்த ப்ரெடிக்ஷன்லாம். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. NFT வந்து வாங்கியாச்சு, ஸ்வாப்பும் வந்து பண்ணியாச்சு, ஆர்பிட்ரியம் இதுக்கும் பிரிட்ஜ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஆர்பிட்ரியம் நோவாவில் கொஞ்சம் காசு வந்து இருக்குது. திருப்பி பேக் டு எத்தேரியம் செயினுக்கே வந்து கொஞ்சம் வந்து அனுப்ப போகிறோம். நான் வந்து நிறைய வந்து அது மூலயமா வந்து அனுப்ப போகிறதில்ல. 0.02 ஃபண்ட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட $35 தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறேன். இது எந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இன்றைக்கி நம்ம ஆர்பிட்ரியம் நோவாவிலேருந்து மெயின் நெட்டுக்கு அனுப்பினோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் அப்படிங்கிற மாதிரி ஆகும். இங்கேயே போட்டிருக்கோம் பாருங்கள், 8 days கிட்டத்தட்ட வந்து ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் இப்போ நம்ம அனுப்பும் போது ஆர்பிட்ரியம் நோவாலேருந்து எதுவுமே வந்து போகாது. பட் நம்ம ஒன்ஸ் எத்தேரியம் செயின்லேருந்து கலெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு $3 கிட்ட வந்து ஃபீஸ் வந்து ஆகும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, மேபி இதுவுமே ஒரு டிரான்சாக்ஷனாக ஆர்பிட்ரியமோட ஓன் பிரிட்ஜில் வந்து ஆகும். மீதி ஃபண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்டர்னு வந்து இருக்கு இல்லையா, அது மூலயமா தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்பிட்டருக்கு வந்து போய்க்கோங்க. இந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஆர்பிட்ரியம்னு இருக்க இடத்துல ஆர்பிட்ரியம் நோவான்னு கொடுத்துக்கோங்க. மேலே இப்போ இருக்க ஃபண்ட்ஸ் வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக வந்து இதுவுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும், எத்தேரியம் செயினுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ண போகிறேன்னா 0.4 மட்டும்தான், 4.1 அப்படி வந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்து $1 $2 நம்மளோட ஆர்பிட்டம் நோவா செயின்லேயே வந்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து நல்லது. ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து 8 நாள்லாம் ஆகாது, இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இதுவாகிடும் நம்மளோட எத்தேரியம் செயின். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஃபீஸுமே 0 ஃபீஸ் தான் இப்படி பண்ணுறது மூலயமா. ஸோ இவ்வளோ தான் கைஸ், எப்படி பேக் டு எத்தேரியம் செயின் எடுத்துகிட்டு போனோன்னு வந்து சொல்லிட்டேன். அண்ட் இதெல்லாம் தான் நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ்ஸு. கண்டிப்பாக அதில் ஹேட்ராப் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால் மேபி சிபில் இல்லாமல் மல்டிபிள் வேலட்ஸும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே வந்து பண்ணட்டும். மினிமலான காஸ்ட்லேயே நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இங்கே ஃபண்ட்ஸ் வந்து பேக் வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
கைஸ் உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியும். இதில் முடியறதுக்கு வெப்சைட்டில் முடியறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து பேக் டு இந்த எத்தேரியம் வேலட் நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் வந்துருச்சு. நான் வந்து மொத்தமாக 0.5 மூவ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா $100 லிக்விடிட்டி பூல் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுலாம் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா, என்எஃப்டிலாம் வாங்கியிருந்தேன். அப்படி இப்படியும் மொத்தமாக வந்து கேஸ் ஃபீக்கெல்லாம் வந்து போனது வந்து $10 தான் போயிருக்கும். நம்ம லிக்விடிட்டி ஆட் பண்ணதும் அந்த மாதிரி தான் விஷயத்துக்காக தான் வந்து மற்றது போச்சு. கைஸ் இதுதான் மீதி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரியம் நோவாவில் ஒரு $76 அதில் ஒரு $100 அப்படி வச்சுருக்கேன். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபண்ட்ஸ்லாம் ரிட்டர்ன் எடுத்துப்பேன். கைஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.